மத்தேயு 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். இயேசு சொன்னார் எலியா வந்தாயிற்று அப்படின்னாரு. முதல்ல சொன்னாரு எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான்னாரு. அப்புறம் சொன்னார் எலியா வந்தாயிற்று அப்படின்ட்டார். அவனை அறியவில்லை. எலியா வந்தாயிற்று, எலியாவை அறியவில்லை. இஷ்டப்படி அவனுக்கு செஞ்சிட்டாங்க. இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். அந்த எலியாவோட இணைச்சி தன்னையும் இயேசு சொல்றாரு. அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்னார் அப்படின்னு 13ஆம் வசனம் சொல்லுது. இப்ப யோவான் ஸ்நானகனை தான் சொன்னாரு. யோவான் ஸ்நானகன் தான் எலியா. அவனை இவங்க எலியான்னு அறியல. யோவான் ஸ்நானகனே அறியல தான் எலியான்னு. நீ எலியாவான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொல்றான் ஒரு இடத்துல. இவனோடு இணைத்து இயேசு சொல்கிறார் இவ்விதமாய் மனுஷகுமாரனும் பாடுபடுவார். யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒற்றுமை உண்டு. அதே போல வருகையின் காலகட்டத்திலையும் அந்த 2 பேருக்கும், எலியாவுக்கும் இயேசுவுக்கும் தொடர்பு உண்டு. இயேசு சிலருக்கு ஒரு குழப்பம் வரலாம். ஏன்னா எலியா இனிமேதான் வருவார்னு நீங்க சொன்னீங்க. 2 சாட்சிகள்ல ஒருத்தர் எலியா தான் சொன்னீங்க. இப்ப எலியா வந்தாயிட்டு யோவான் ஸ்நானகன்னு சொல்றீங்க. இது எப்படி நீங்க கேட்கலாம்? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஆண்டவர் மத்தேயு 11:14 இப்படி சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோவான் ஸ்நானகனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவன் எலியாவின் பலமுடையவனாய் ஆவியை உடையவனாய் வந்தான். ஆனால் அவன் எலியா என்று யோவான் ஸ்நானகனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை கைது செய்தார்கள், அவனை கொலை செய்தார்கள். இவ்விதமா இயேசுவுக்கும் செய்வார்கள், மனுஷகுமாரனுக்கும் செய்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 1 அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தில் இயேசு சொன்னார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமான இஸ்ரவேல் நாட்டிலே வந்தார். அவருக்கு சொந்தமான இஸ்ரவேலர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, யோவான் ஸ்நானகனை ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் அவரை தள்ளப்பட்ட கல் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் நகரத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டார் அப்படின்னு படிக்கிறோம். அதனாலதான் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் மறுபடியும் வர வேண்டும். அது ஒரு சூத்திரம் பைபிள்ல. மோசேயை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல்ல வந்தான், பட்டயத்தை தூக்கினா, எகிப்தியனை கொன்றான், எபிரேயருக்கு ஒரு பெரிய உதவியை செய்தான், நியாயம் செய்தான். ஏற்றுக்கொள்ளலை. யூதர் இஸ்ரவேலரே எபிரேயரை ஏற்றுக்கொள்ளலை மோசைய. மறுபடியும் 40 வருஷம் கழிச்சு வந்தா ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து வந்தாரு, ஏற்றுக்கொள்ளலை. அவரை தள்ளி சிலுவையில் அடித்து கொன்றார்கள். மறுபடியும் அவர் வரப்போறார், அப்ப ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி யோவான் ஸ்நானகன் வந்தான், எலியாவின் ஆவியை உடையவனாய், எலியாவின் பலத்தை உடையவனாய். அவன் எலியா அல்ல, ஆனால் எலியாவினுடைய ஒரு பிரதிபிம்பம். எலியாவினுடைய ஆவியை உடையவனாய், பலத்தை உடையவனாய் வந்தான். அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே எலியாவே வருவான், அப்பொழுது அவனை ஏற்றுக்கொள்வார்கள். அவன் உயிர்த்தெழுந்து மேலே வானத்துக்கு போகிறத பார்த்து அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரும், எருசலேம் பட்டணத்தில் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு பயந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அதனால இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற
வேதத்திற்கென்று, ஆவிக்குரிய மண்டலத்துக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, சில சூத்திரங்கள் இருக்கின்றன. அதை வைத்துதான் நாம் காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படிதான் எல்லாம் நடக்கின்றன. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆகவே அவரையே ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னையும் என்னையுமா ஏற்றுக்கொள்ள போறாங்க. ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சோர்ந்து போக வேண்டாம். ஏற்ற நேரத்தில் மறுபடியும் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென்.